ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ் அரை மணி நேரத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். என்ன மெத்தட் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கை வாட்டம் கொண்டு வந்துடணும். நம்மளே வந்து அடுத்தடுத்து என்ன வேலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து கை பழக்கி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இதை வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களையே அறியாமல் அடுத்தடுத்து அந்த வேலையை வந்து செய்யறதுக்கு உங்கள் கை வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த மாதிரி கை வாட்டம் வந்து பழகிக்கோங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறோம் அப்படின்னா தைக்கிறதுக்கு அந்த ப்ளவுஸு எந்த பீஸை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறோம், ரெண்டாவது எந்த பீஸ் எடுக்கிறோம், மூணாவது எந்த பீஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து தைக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த பீஸ் தைக்கலாமா இல்லை அந்த பீஸ் தைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது உங்களையே அறியாமல் நீங்கள் வந்து அடுத்தடுத்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. தையல் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல் எப்படி நம்ம வந்து நேரத்தை மீதி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளால் இன்கமும் வந்து சம்பாதிக்க முடியும். இப்போ ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னு வந்து பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து இன்னொரு வேலையும் சேர்த்து வந்து செய்ய முடியும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து காலையிலேருந்து நைட்டு வரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரையுமே தைக்கிறீங்க. ஆனால் 2 3 ப்ளவுஸ் தான் தைக்கிறீங்க. அதுவே இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைலர் இருக்காங்க. அவங்களும் காலையிலேருந்து நைட் வரையும் தைக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு 6 7 ப்ளவுஸ் வந்து தைக்கிறாங்க. அப்படி தைக்கும்போது இப்போ யாருக்கு வந்து இன்கம் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்கள். 6 7 ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு தான் வந்து அதிகமாக வரும். அவங்களும் வந்து அதே நேரத்தை தான் வந்து தைக்கிறாங்க. இவங்களும் அதே நேரத்தில் தான் தைக்கிறாங்க. அப்படி தைக்கும்போது ஒருத்தர் மட்டும் எப்படி வந்து 2 3 ப்ளவுஸ் தைக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து 6 7 ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு கடுமையான ஒரு பயிற்சி வந்து எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு 6 7 ப்ளவுஸ் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெய்லியுமே ரெகுலராகவே வந்து உங்களால் வந்து அந்த வேலையை வந்து செய்ய முடியும். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை என்னாலேயும் தைக்க முடியும், ப்ராக்டிஸ் பண்ணாமலே நீங்கள் வந்து தைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியும். ஆனால் எத்தனை நாளைக்கு செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 நாள் செய்யலாம், 2 நாள் செய்யலாம். மீறி போனால் ஒரு 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி வந்து செய்யலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து செய்யவே முடியாது. செய்ய முடியாமல் போயிடும். ரொம்ப வந்து பேக் பெயின் ஆயிரும், கழுத்து வலி, கை கால் வலி, அப்புறம் அந்த தொழில் மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து இல்லாமல் போயிடும். இதுதான் வந்து மெயினான ரீசன். எப்படி நம்ம வந்து படிப்படியாக நம்மளோட ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் டைமிங் வந்து செக் பண்ணுற பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. அதுவே வந்து டைமிங் இல்லாமல் ஒரு ப்ளவுஸை வந்து தைச்சு பாருங்கள். ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ டைமிங் இல்லாமல் தைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு அந்த இதுவுமே இருக்காது. இந்த டைமுக்குள்ளார முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்காது. அதனால நேரத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி தெரியும். இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டைம் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த வேலையை இந்த டைமுக்குள்ளார முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளார நம்ம வருவோம். அப்படி வரும்போது அந்த டைமுக்குள்ளார முடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளோட தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்படி தான் வந்து படிப்படியாக என்னோடய ஒர்க்கை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்தேன். ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா நானுமே ஒரு நாளைக்கு 1 ப்ளவுஸு 2 ப்ளவுஸு அப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஆர்டர்ஸ் வந்து நிறைய வர அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து அதே மாதிரியே நம்ம 1 2 ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா கஸ்டமருக்கு பார்த்திங்க அப்படின்னா பதில் சொல்ல வேண்டியதாக இருந்தது. இன்னும் ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு 10 டேஸ் பக்கம் ஆயிடுது. 10 டேஸ்க்கு கழித்து நம்ம அவங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்தா அவங்க வந்து எப்படி போடுவாங்க? அவங்களே வந்து போடுறதுக்காக தான் கேட்குறாங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு 2 3 நாள் வந்து டைம் வாங்கலாம். ஆனால் வந்து 10 நாள் டைம் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதிகமான ஒரு நாளாக தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தையல் தொழில்ல எனக்கு வந்து நெறைய கஸ்டமர்ஸ் வந்து சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, எங்க குடுத்தாலுமே வந்து ப்ளவுஸ சீக்கிரமாவே வந்து தெச்சு தரவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப லேட் பண்றாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம அந்த மாரி வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி. அப்ப வந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட திறமைய வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றது? நம்ம எப்படி ஒரு நாளைக்கு 7, 8 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றது? அப்படிங்கிற மாரி தான் நான் வந்து யோசிச்சேன். நானுமே வந்து ஆரம்பத்தில YouTubeலலாம் பார்க்கும்போது, ஒரு நாளைக்கு இத்தன ப்ளவுஸ் தைச்சேன், இத்தன ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்னு சொல்றப்பலாம் கேட்குறப்ப, அவங்க வந்து பொய் சொல்றாங்களோ? இல்ல வந்து முடியுமா அப்படி தைக்கிறதுக்கு? எப்படிதான் தைச்சாலுமே வந்து அப் அ அந்த ஒரு 20 நார்மல் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 20 நிமிஷத்தில தைச்சேன் அப்படின்லாம் சொல்றப்ப, எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. அதுக்கப்புறமே என்ன நினைக்க தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப அவங்கனால முடியுது அப்படின்னா, அப்ப நம்மனாலயும் கண்டிப்பா முடியும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்டு நம்ப ஆரம்பிச்சேன். நான் முடியும்னு நம்பி செய்ய ஆரம்பிச்சதுனால மட்டும் தான் என்னால முடிஞ்சது. முடியல, முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னா, 1% கூட என்னால வந்து செஞ்சிருக்கவே முடியாது. அப்படிதான் வந்து நான் இந்த ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எந்த ஒரு இதா இருந்தாலுமே சரி, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கனால முடியும் அப்படின்னு நீங்க வந்து நினைங்க. அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் வந்து போடுங்க. கண்டிப்பா வந்து உங்கனால வந்து முடியும். இல்ல ஒரு வேள வந்து கொஞ்சம் தள்ளி போனாலும் போகலாம். உங்களுக்கு அந்த டைமிங்கு, கோல் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகறதுக்காக ஆகணும் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நம்புங்க. கொஞ்சம் லேட்டா நடந்தாலும் நடக்கலாம். அது மட்டும் தான் ஒரு விஷயம். நம்ம எப்பயுமே வந்து நெகட்டிவான தாட்ஸ் எப்பயுமே வந்து வச்சுக்கவே கூடாது. ஒரு தொழில் செய்றோம் அப்படின்னா, எப்பயுமே ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும் தான் வந்து வச்சுக்கணும். ஏன்னா, நம்ம எண்ணங்கள் தான் வந்து நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து அப்படிதான் வந்து நெனைப்பேன். என்னால முடியும் அப்படின்னு நினச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சது தான். ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே வந்து டைமிங் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டுருந்தேன்னா, கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 3 ப்ளவுஸு காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளாரையே வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிக்க ஆரம்பிச்சேன். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நான் வந்து காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளார 3 ப்ளவுஸ் தைச்சிட்டேனா அப்படின்னு. அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட நம்ம வந்து மத்தியானத்துக்கு மேல லஞ்ச் முடிச்சுட்டு மத்தியானத்துலேருந்து நைட்டுக்குள்ளார இன்னும் 3 ப்ளவுஸ் நம்மளால தைக்க முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்ப நீங்க ஆரம்பத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, ரெகுலரா வந்து ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ் வந்து தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு ஒரு 4 ப்ளவுஸ் எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு ப்ளவுஸ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து 4 ப்ளவுஸ தைச்சே ஆகணும். குறைவில்லாம வந்து நம்ம தைக்கணும் அப்படின்னு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வந்து 5 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு வந்து நினைங்க. அப்படியே வந்து படிப்படியா ஒவ்வொரு ப்ளவுஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் 6 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினைங்க. அதுக்கப்புறம் 7 தைக்கணும் அப்படின்னு நினைங்க. இப்படி நம்ம வந்து ஒவ்வொன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கை வாட்டம் வந்து நல்லா வர ஆரம்பிச்சுரும். நம்மளும் வந்து அந்த சுறுசுறுப்போட ஒவ்வொரு ப்ளவுஸையும் வந்து முடிக்க ஆரம்பிச்சுருவோம். இப்படி தொடர்ந்து நம்ம வந்து தைக்கிறதுனால நமக்கு அந்த பேக் பெயின், ஷோல்டர் பெயின் இந்த மாரியான வலிகளும் வந்து இருக்காது. நீங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணுங்க. கன்டினியூவா வந்து மிஷின்லயே வந்து உட்கார்ந்துருக்காதீங்க. கால் வந்து வீங்குன மாரியோ, இல்ல வந்து கால் விறுத்த மாரியோ, ரத்தம் கட்ன மாரியோ அந்த மாரி எல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு வந்து தைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட உடம்பையும் வந்து பார்த்துக்கணும். நம்ம உடம்பு நல்லா இருந்தா மட்டும் தான் நம்மனால வந்து தைக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது, எனக்கு அந்த படிப்படியா அந்த டைமிங் வந்து குறைய ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சாதா ப்ளவுஸுக்கு நான் வந்து 1 மணி நேரத்துக்கு மேல வந்து எடுத்துட்டுருந்தேன். அதே வந்து நான் ஸ்டிச் பண்ண சாதா ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கம்மியா ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 1 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல இருந்தது. அப்புறம் 1 மணி நேரம் பக்கம் வந்தேன். அதுக்கப்புறமேலு ஒரு 50 நிமிஷம், 45 நிமிஷம், 40 நிமிஷம், அப்புறம் வந்து அ மு 35 நிமிஷம், 30 நிமிஷம் ரொம்ப நாளாவே வந்து அதுக்கப்புறமேலு 30 நிமிஷத்துல தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப தான் வந்து அதுவுமே குறைஞ்சு 29 நிமிஷம், 27 நிமிஷம்
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, இப்போ நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 20 நிமிஷத்தில வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்குமே 2 மணி நேரம் பக்கம் எல்லாமே வந்து நான் எடுத்திருக்கேன். டிசைன் ப்ளவுஸ் அப்படின்னா அது சொல்லவே தேவையில்ல. காலையில எடுத்தா சாயந்தரம் தான் வந்து முடிப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு டிசைன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம எத வந்து அதிகமா தைக்கிறோமோ, அதுதான் வந்து நம்ம வந்து ஸ்பீடா வந்து தைச்சு பழகுவோம். இப்ப நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சாதா ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து அதிகமா வந்து ஸ்டிச் பண்றது. சுடிதார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்பப்ப தான் வந்து நமக்கு ஆர்டர் வரும். அதனால அப்பப்ப தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஆனா வந்து சுடிதார் ஸ்டிச் பண்றதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோட சேர்த்தியே வந்து 3 ஹவர்ஸ்க்கு மேல வந்து ஆகும். அதுவுமே வந்து நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அதோட நேரத்த என்னால கம்மி பண்ணவே முடியல. ஏன்னா நம்ம வந்து அத அதிகமா தைக்கிறதில்ல. இதுதான் வந்து அதிகமா தைக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நீங்க ஒவ்வொரு தடவையுமே வந்து பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து லைனிங் ப்ளவுஸு 1/2 மணி நேரத்துக்குள்ளாரயே வந்து நான் ஸ்டிச் பண்ணிர்றேன். நம்ம அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைனிங் ப்ளவுஸு எந்த மாரியெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா வரும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு ப்ளவுஸா இருந்தாலுமே வந்து சரி, இப்ப நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா, ஆ அத நம்மளோட முழு கவனமுமே வந்து அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுல மட்டும் தான் இருக்கணும். இடையில எந்த ஒரு விஷயத்த பத்தியும் நம்ம வந்து நினைக்கக்கூடாது. அப்படி நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா, அத மட்டுமே நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்கனால வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும். அப்படிங்கிறது தான் வந்து முழுக்க முழுக்க ஒரு உண்மை. இந்த மாரி டாட்ஸ் பிடிச்சிட்டு நீங்க வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கப் சைஸ் கரெக்ட்டா வருதா? இல்ல அதில ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல வந்து அதில ஏதாவது நம்ம இன்னும் கரெக்ட் பண்ணணுமா? அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். நான் போட்டு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் வர மாரி இருந்தது அப்படின்னு, லைட்டா வந்து ஒரு டாட் மட்டும் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ற மாரி இருக்குதுன்னு, அத மட்டும் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு ஃபுல்லாவே வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுட்டேன். நீங்க இந்த மாரி எப்பயுமே வந்து ஸ்டிச் பண்ணும்போது, அ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஸ்பீடா தைக்கிறது முக்கியம் தான். அத விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கரெக்ட்டா தைக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஸ்பீடா தைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சரியா பார்க்காம தைக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம தான் அத வந்து திருப்பியும் பிரிச்சுட்டு கஸ்டமருக்கு சரி பண்ணி குடுக்கணும். நீங்க இப்ப பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நல்லா தைக்கிறதுக்கு கத்துக்கோங்க. எந்த மிஸ்டேக்கும் இல்லாம முதல்ல நீங்க தைக்க கத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க வந்து ஸ்பீடா தைக்கிறதுக்கு கத்துக்கோங்க. அப்படி நீங்க வந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு அது கரெக்ட்டா வரும். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டிச்சிங்ல கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் பக்கமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்ப அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 6, 7 வருஷத்துக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து முதல்லலாம் மிஸ்டேக் இல்லாம தைக்க கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரீசென்ட் டைம் இந்த 3 வருஷத்துல தான் நான் ஸ்பீடா தைக்கிறதுக்கு வந்து கத்துக்கிட்டேன். மொதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் இல்லாம எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத வந்து கத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நாம இப்ப வந்து ஸ்பீடா எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கத்துக்கிறேன். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க ஒரு நாளைக்கு 6, 7 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றீங்க அப்படிங்கிறப்ப, கட்டிங் ஒர்க் எல்லாமே முதல்லயே வந்து நீங்க பண்ணி வச்சுக்கணும். இல்ல ஒரு வேள முதல் நாள் நைட்டு நீங்க பண்ணினாலும் பண்ணலாம். நீங்க முதல் நாள் நைட்டு பண்ணிக்கிறதே வந்து பெஸ்ட்டு. நீங்க ஏன்னா, நீங்க காலையில எழுந்து நீங்க வந்து ஸ்டிச் பண்ண உட்கார்றப்ப கட் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட எனர்ஜி வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். நம்ம வந்து நின்னுட்டோ, இல்ல உட்காந்துட்டோ கட் பண்ணி எடுக்கிறப்ப, நமக்கு அந்த எனர்ஜி லெவல் வந்து கம்மியாயிரும். காலையில எழுந்தோனே வந்து ஸ்டிச் பண்ற மாரி மட்டும் பாருங்க. கட்டிங் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 4, 5 ப்ளவுஸ் அப்படின்னா, 4, 5 ப்ளவுஸுக்கு உண்டான கட்டிங்கையும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, மிஷின்ல உட்காரும்போது மடமடன்னு நம்ம வந்து தைக்கிற வேலைய மட்டுமே வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது தான் வந்து நமக்கு அந்த ஸ்பீடு வந்து குறையாம, அப்படியே வந்து கன்டினியூவா வரும். நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ கட் பண்ணி, ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமே வந்து இன்னொரு ப்ளவுஸ கட் பண்ணி, ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸ கட் பண்ணி, ஸ்டிச் பண்ணி இந்த மாரி ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே வந்து நம்ம கட்டிங் வந்து தனித்தனியா போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு நேரம் வந்து அதிகமா வந்து செலவாகும். இப்ப நார்மலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதா ப்ளவுஸ் கட் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அதுவே வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்றதுக்கு
15 நிமிஷம் ஆகும். முதல்ல நீங்க வந்து எத எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவீங்க, அதுக்கான டைமிங் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து ஒரு ஃபிங்கர் டிப்ஸில வந்து வச்சிருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருந்தா நீங்க வந்து ஒரு ப்ளவுஸ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிப்பீங்க அப்படிங்கிறத நீங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, நேரத்த பொறுத்து தான் வந்து வேலைகள் வந்து செய்யறதுக்கு நம்ம வந்து போவோம். அப்படி வந்து நம்ம அந்த நேரத்த கரெக்ட்டா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாவே, கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல சக்ஸஸ பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப பாருங்க, நான் வந்து ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து பார்த்து பார்த்து தான் வந்து செக் பண்றேன். இப்ப வரையுமே வந்து எனக்கு இது வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து ஆயிருக்குது. 15 நிமிஷத்துல நான் இவ்ளோ ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு வேலையுமே நான் வந்து பார்த்து பார்த்து தான் வந்து செய்றேன். இதோ இந்த ப்ளவுஸ வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு மொத்தமாவே வந்து 30 நிமிஷம் பக்கமா ஆச்சு. அந்த 30 நிமிஷத்துலயே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஒவ்வொரு ப்ளவுஸையும் எடுக்கும்போதும், இதோட ஸ்டார்ட்டிங்கில எந்த டைமுக்கு எடுக்கிறேன், எந்த டைமுக்கு முடிக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்ப்பேன். அதே மாரி வந்து எப்பயுமே ஒரே ஆர்டர் வைஸா தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஆர்டர் வைஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கடுத்தது பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கடுத்து கை வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து லைனிங் மூட்டுவேன். மூட்டும்போதே ஒவ்வொன்னுக்கும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா? பண்ணிட்டு கையோட அதில வந்து டாட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிருவேன். மார்க் பண்ணிட்டு டாட்க்கு அப்புறமேலு பட்டி ஜாயின் பண்ணிருவேன். பட்டி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேலு கொக்கி பீஸு, வி பீஸு இது 2யும் அட்டாச் பண்ணிருவேன். அட்டாச் பண்ணுனதுக்கு அப்புறமேலு பார்த்தீங்க அப்படின்னா, ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்குவேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணுனதுக்கு அப்புறமேலு கழுத்து பீஸு நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி கழுத்த வந்து கவர் பண்ணிரலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லீவுக்கு நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ணிரலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுனதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் ஓவர்லாக் வந்து போட்டு எடுத்துக்குவேன். ஸ்லீவுக்கும் நம்ம வந்து பட்டிக்கும் 2க்கும் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதுக்கு அடுத்து தான் வந்து சைட் ஜாயின் பண்ணுறது. சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு அளவு எல்லாமே மார்க் பண்ணிட்டு, 2 சைட்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு பார்த்துட்டு, பேக் டாட் வந்து எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறமேலு எக்ஸ்ட்ரா தையல் போட்டுட்டு, இன்னும் இருக்கிற மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமே ஓவர்லாக் போட்டு எடுத்தேன் அப்படின்னா, என்னோட ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் மெத்தடு இதுதான். இப்படி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, செக் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ இதே ஆர்டர் வைஸில் தான் எல்லா ப்ளவுஸஸுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது என்னையே அறியாமல் என்னோட கைவாட்டம் வந்து அடுத்தடுத்து அதோட வேலையை வந்து செய்ய போகும். இப்போ கார்மெண்ட்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து தொடர்ந்து மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸை தைச்சிட்டு எந்திரிச்சு கட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு ப்ளவுஸை தைச்சிங்க அப்படின்னா, இப்படி எழுந்து எழுந்து நம்ம மிஷினை விட்டு எழுந்து எழுந்து கேப் விட்டு தைச்சோம் அப்படின்னா, அப்போ நமக்கு அந்த ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இப்படி தொடர்ந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த 3 வருஷமாகவே வந்து நான் இப்படி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணனதுனால தான் வந்து நான் இவ்வளோ ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் வந்து என்னால் தைக்க முடியுது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு பேக் பெயினு, நமக்கு ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி வலிகளும் வந்து இல்லாமல், இதுவே வந்து நம்ம ஒரே நாளில் உட்காந்து ஒரு நாளைக்கு 6, 7 ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளால் வந்து முடியவே முடியாது. நம்ம வந்து 2 நாளைக்கு தைப்போம், 3 நாளைக்கு தைப்போம். அதுக்கப்புறமே வந்து நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு அந்த தொழில் மேலே வந்து ஒரு வெறுப்பு வந்து வந்துடும். நம்ம எந்த ஒரு வேலையை வந்து செஞ்சாலுமே வந்து சரி, அது நம்ம வந்து பிடிச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வேலையில் இருக்கிற எதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயமே வந்து நமக்கு எதுவுமே பெருசா வந்து தெரியாது. எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயமா தான் வந்து தெரியும். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு 7, 8 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்க, எனக்கு ஒரே நாள்ல வேணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து என்னன்னு கேட்பாங்க, ஒரே நாள்ல எப்படிங்க 7, 8 ப்ளவுஸ் முடியும்? நீங்க வந்து ஒரு 2 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த
அ நான் சொல்ற மாரி ஸ்டிச்சிங் இன்க்ரீஸ் பண்ணாதவங்க, அப்ப வந்து அந்த மாரி சொல்லுவாங்க. ஒரே நாள் வேலைய 2 நாள் செய்றப்ப, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாவுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அமௌண்ட் வந்து கம்மியா தான் வரும். இப்ப நம்ம ஒரு நாளைக்கு 8 ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்டின்னா, ஆவரேஜா ஒரு சாதா ப்ளவுஸுக்கு ரூ. 100 அப்டின்னு போட்டுக்கிட்டோம் அப்டின்னா, 8 ப்ளவுஸ்க்கு ரூ. 800 ஆகும். இதுவே வந்து பிரிச்சு 4, 4 ப்ளவுஸா தைக்கிறோம் அப்டின்னா, ஒரு நாளைக்கு 400 தான் கிடைக்கும். இதுவே இன்னொரு நாளும் ஃபர்ஸ்ட் நாள் ரூ. 800க்கு தைச்சுட்டு 2வது நாளைக்கும் நம்ம வந்து ரூ. 800க்கு தைச்சோம் அப்படின்னா, ரூ. 1600 நம்ம வந்து இன்கம் வந்து சம்பாரிக்க முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கையில தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்து நம்மனால முடியும் அப்படின்னு நெனச்சு, அதுக்கான எஃபர்ட் போட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மனால வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்ட இந்த தையல் தொழில்ல சம்பாரிக்க முடியும். அதே மாரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்டிச் பண்றோமோ, அந்த அளவுக்கு கஸ்டமருக்கு புடிச்ச மாரியும், நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்லயும், கரெக்ட்டான அளவுலயும் வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நான் வந்து கழுத்து ப்ளீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த கையோட 2 சைடுமே இந்த மாரி வச்சு பார்த்துட்டு, ஈவனா வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கையில சைடு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன கைக்கிட்ட ஏத்தியும் தாத்தியமா வராம இருக்கும். நெறையா பேர் வந்து இன்னைக்கு மிஸ்டேக் பண்றது, அந்த அந்த ஒரு இடத்துல தான் ப்ளஸ் போட்ட மாரி அவங்களுக்கு ஆம்கோல் கிட்ட வந்து வர்றது கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஆம்கோலோட சுற்றளவும், மார்பு சுற்றளவு 2மே வந்து ஒரே இடத்துல வர்றதும் வந்து கிடையாது. அதுவுமே வந்து எப்படி வருது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சேனல்ல நெறைய வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கிறேன். தேவைப்பட்டது அப்படின்னா, நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அளவு ப்ளவுஸ வச்சு மட்டும் தான் வந்து கட்டிங் போடுறேன். அதில ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நான் வந்து சரி பண்ணி அப்படியே கட்டிங் போட்டுக்கிறேன். எனக்கு எப்பயுமே வந்து மார்பு சுற்றளவு, அ இந்த ஆம்கோல் சுற்றளவு 2மே வந்து ஒண்ணு போல வந்து வந்துரும். கரெக்ட்டா வந்துரும். அதில எந்த விதமான அட்ஜஸ்ட்மென்ட்டும் பண்ற மாரி இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ளவுஸோட கட்டிங் கரெக்ட்டா போட்டாலே, நமக்கு ஸ்டிச்சிங் வந்து கரெக்ட்டா வந்துரும். அதுதான் வந்து ஒரு மெயினான ரீசன். நம்ம கட்டிங் வந்து தப்பா போடுறதுனால தான் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணும்போதும் ஏதாவது மிஸ்டேக் வந்து வந்துருது. அதனால அத பார்த்துக்கோங்க. நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க வந்து ஸ்டிச் பண்ணுங்க. ஒரு பயந்துக்கிட்டே நீங்க வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம வந்து தைக்கிறது சரியா வருமோ, வராதோ, இல்ல கஸ்டமர் ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த பயமே வந்து நம்மள வந்து முன்னேற விடாது. ஸோ அப்படியே வந்து ஏதாவது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னாலுமே வந்து, ஏன் வருது? எதனால வருது? நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? அப்படிங்கிறதையும் பார்த்து நீங்க சரி பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அடுத்த டைம் உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வந்து வரவே வராது. இன்னைக்கு நான் சொன்ன மெத்தட் எல்லாமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்கனாலயும் ஒரு நாளைக்கு 6, 7 ப்ளவுஸ் தாராளமா வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இப்ப 6, 7 ப்ளவுஸ் நம்ம தாராளமா ஸ்டிச் பண்ணும்போது, ஒரு நாளைக்கு நம்மளோட இன்கமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 600, 700 மேல வந்து வரும். இன்னைக்கு வீட்ல இருந்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு தொழில் செய்றோம் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ரூ. 500க்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறதுனாலே வந்து போதும். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு ரூ. 500 அப்படின்னு போட்டாலே வந்து மாசம் வந்து ரூ. 15,000 நம்மளால வந்து சம்பாரிக்க முடியும். இதுவே நீங்க வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா, வேலைக்கு போறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு நீங்க வந்து போகணும், வரணும். அவங்க சொல்ற வேலையெல்லாம் வந்து கேட்கணும். இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ரீசனா தான் இருக்கும். நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போற மாரி நெனச்சுட்டு, உங்களோட வேலைக்கு நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால சக்சஸ் வந்து பார்க்க முடியும். இப்ப நம்ம வந்து வேலைக்கு போறோம் அப்படிங்கிறதுனால தான் வந்து கரெக்டான டைமிங்க்கு வந்து போறோம், வரோம் அப்படி. ஆனா வந்து இதுவே நம்ம வந்து வீட்ல வேலை செய்யும்போது, அந்த டைமிங்க அப்படின்னு நம்ம வந்து கீப் அப் பண்றதே வந்து கிடையாது. நம்ம வீடு தானே, நம்ம தொழில் தானே, நம்ம வந்து பார்த்துக்கலாம். 9 மணிக்கே என்ன உட்காந்து தைக்கணும், ஒரு 10 மணிக்கு தைக்கலாம், 11 மணிக்கு தைக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு அசால்ட்டு தனம் வந்து வந்துருது. அந்த மாரி நம்ம வந்து அதுதான் வந்து போக போக நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனத்தையும், அந்த சுறுசுறுப்பு இல்லாம நம்ம இருக்கிறதுக்கான காரணத்தையும் வந்து அது உருவாக்குது. நீங்க எப்படி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்களோ, அதே மாரி வந்து நீங்களும்
வந்து உங்க சொந்த வேலைய நெனச்சுட்டு நீங்க வந்து செய்யுங்க. ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமிங்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ண உட்காரணும் அப்படின்னு நீங்க வந்து நெனைங்க. ஆவரேஜா வந்து ஒரு ப்ளவுஸுக்கு நான் தைக்கிற மாரி கூட வேணாம். நீங்க வந்து ஒரு நாளைக்கு அரை ஒரு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் அப்படின்னு வந்து நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. நான் 1/2 மணி நேரத்தில தைக்கிறேன். நீங்க 1 மணி நேரம்னு கணக்கு போட்டீங்க அப்படின்னாலும், ஒரு நாள்ல நமக்கு எத்தன 1 மணி நேரம் வந்து கிடைக்குது? நீங்க ஒரு 10 மணிக்கு தைக்க உட்காந்தீங்க அப்படின்னாலும், 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 மணி வரையும் தைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு மேல எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து கட்டிங் ஒர்க்க வந்து பார்க்கலாம். வீட்டு வேலையும் பார்த்துட்டு, இப்ப அந்த 6 மணி வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 8 மணி நேரம் மொத்தமா வந்து கிடைக்குது. அந்த 8 மணி நேரத்திலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 5 ப்ளவுஸு தைச்சீங்க அப்படின்னாவே போதும். இன்னைக்கு சாதா ப்ளவுஸ்க்கு ரூ. 500 ரூ. 100 தராங்க அப்படின்னா, ஒரு 5 ப்ளவுஸ தைச்சாலே 3 மணி நேரத்தையும் கூட நீங்க வந்து லெஸ் பண்ணிருங்க. அப்ப அந்த 5 ப்ளவுஸ் தைச்சாலே ரூ. 500 நமக்கு வந்து இன்கம் வருது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 500 இன்கம்க்காக காலையிலேருந்து நைட்டு வரையும் எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எவ்வளோ ஒரு கஷ்டத்துலயும், சூழ்நிலையிலயும் வந்து போவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாரி நீங்க வந்து நெனச்சு பாருங்க. நமக்கு அந்த மாரி ஒரு லைஃப் இல்லாம, நமக்கு எவ்ளோ வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் வந்து அமைஞ்சிருக்குது. நம்மள தேடி வந்து வேலை வரும், வருமானமும் வரும். யாரா இருந்தாலும் சரி, நம்மள தேடி வந்து தான் வந்து துணி குடுத்துட்டு போவாங்க. வருமானமும் சரி, நம்ம போய் அலையவே தேவையில்ல. நம்மள தேடி வந்து வருமானமும் வரும். இந்த தொழில எப்படி செஞ்சா லாபத்த பார்க்கலாம் அப்படிங்கிறதையும், நம்ம வந்து எந்த மாரி கஸ்டமர்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இந்த வேலைய வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வந்து போதும். நம்ம வந்து இந்த தொழில நல்லா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் பண்ணலாம். நெறையா பேர் வந்து கஸ்டமர எப்படி டீல் பண்றது அப்படின்னு தெரியாமலே வந்து, நமக்கு இது எதுவுமே செட் ஆகாது. நம்மனால முடியாது. நம்ம எல்லாரும் திட்டுறாங்க. நமக்கு இந்த தொழில் சரியா செய்ய வராது அப்படின்னு நெனச்சுட்டு பாதி பேர் வந்து இந்த தொழில வந்து விட்டுர்றாங்க. அதுல பாதி பேர் தான் வந்து தாக்கு பிடிச்சு அடுத்த லெவலுக்கு வந்து போறாங்க. இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த லெவலுக்கு போறவங்க அப்படின்னா, ஒரு 100 பேர் ஒரு தொழில செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, அதுல வந்து பாதி பேரு பாதி ரீசன்னால வந்து கட் ஆயிடுறாங்க. 50 பேர் வந்து முடியல அப்படின்னு சொல்லியும் இதில வர ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னே, ஒரு 50 பேர் வந்து கட் ஆயிடுறாங்க. மேற்கொண்டு 50 பேர் தான் போறாங்க. அந்த 50 பேர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட நெறைய ஒரு ரீசன் அந்த மாரி வந்து சில காரணங்களாலயும் வந்து மேற்கொண்டு அவங்கனால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம, ஒரு 25 பேர் வந்து அப்படியே கட் ஆயிடுறாங்க. இன்னும் மீதி இருக்கிற 25 பேர் தான் வந்து இன்னும் மேற்கொண்டு ஒரு லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்படியும் போகும்போதும் இன்னும் நெறைய வந்து அவங்களுக்கு தடைகள் வந்து வரதான் வந்து செய்யும். அப்படி வரப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதையும் தாண்டி போறவங்க ஒரு 10 பேர் அப்படிதான் வந்து இருப்பாங்க. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் பார்க்குறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தர் மட்டும் தான் ஒரு பெரிய இடத்துக்கு போய் ஒரு சக்சஸ வந்து பார்க்குறாங்க. அப்ப எவ்ளோ தடைகள வந்து தாண்டி நம்ம வந்து ஒரு தொழில செய்றோம் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து முழுக்க முழுக்க அதோட இத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஃபுல்லா வந்து ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுனது எல்லாமே வந்து இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ப்ராப்ளம்ஸ் எல்லா தொழில்லயுமே வந்து வரதான் வந்து செய்யும். அதையும் தாண்டி தான் வந்து நம்ம வந்து ஒரு தொழில வந்து செய்யணும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.